ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபேரிஸ் ஹோம் ஃபுட். இன்றைக்கி வந்து டேஸ்டியான சுவையான பச்சை மிளகாய் ஊறுகாய் எப்படி செய்யலாம்னு சொல்லித்தரேன். பச்சை மிளகாய் ஊறுகாய் காரமாக இருக்கும் தானே பார்க்குறீங்க. கண்டிப்பாக ரொம்ப காரம் இருக்காது. லைட்டான காரத்தோட புளிப்போட இனிப்போட சுவையில் 3 சுவையோடு சேர்ந்த இந்த பச்சை மிளகாய் ஊறுகாய் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பருப்பு சாதத்துக்கு, தயிர் சாதம், சப்பாத்திக்கெலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். வாங்க இந்த டேஸ்டியான பச்சை மிளகாய் ஊறுகாய் எப்படி செய்யலாம்னு சொல்லித்தரேன். வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் ஃபேரிஸ் ஹோம் ஃபுட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. பச்சை மிளகாய் ஊறுகாய் பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி இங்கே 400 கிராம்ஸ் பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். அதாவது எண்ணிக்கையில் பார்த்தீங்கன்னா 100 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கிறேன். ஃப்ரெஷ்ஷான பச்சை மிளகாவை எடுத்துக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க 2-3 தடவை. இந்த மாதிரி நல்லா எல்லா பச்சை மிளகாவையும் கீறி எடுத்து வச்சுக்கோங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ பூண்டு 100 கிராம் பூண்டு, அதாவது ஒரு கப் அளவுக்கு பூண்டை வந்து போட்டுக்கலாம். பூண்டை நல்லா இடிக்கல்லில் போட்டு நல்லா இடித்து எடுத்து வச்சுக்கோங்க. மிக்சியில் போட்டிங்கன்னா ரொம்ப நைஸ் ஆகிடும், டேஸ்ட் இருக்காது ஊறுகாய். இந்த மாதிரி குறைண்டு இடிக்கல்லில் போட்டு இடித்து எடுத்து வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ இந்த பூண்டு ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ அடுத்து பேன் வச்சுக்கோங்க. ஒரு கப் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் தான் ஊறுகாய்க்கு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இடித்த பூண்டையும் போட்டுக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை போட்டுக்கோங்க. பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இந்த எண்ணெயிலேயே தீய விடாமல் வதக்கிக்கோங்க. பூண்டு நல்லா வதக்கி விட்டதும் இப்போ பெருங்காயத்தூள் 1 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. பெருங்காயத்தூளும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பச்சை மிளகாவை போட்டுக்கலாம். 400 கிராம்ஸ் பச்சை மிளகாய் போட்டாச்சு. போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த பச்சை மிளகாவை நீங்கள் இந்த மாதிரி அப்படியே பச்சையாகவும் போட்டு வதக்கியும் ஊறுகாய் பண்ணலாம். உங்களுக்கு இன்னும் பச்சை மிளகாய் ஊறுகாய் நல்ல ஒரு ஸ்மூத்தாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் இட்லி குக்கரில் கூட பச்சை மிளகாவை எல்லாம் ஒரு 5 நிமிஷம் வேக வச்சு இதே போலேயே நீங்கள் ஊறுகாய் பண்ணிங்கனாலும் நல்ல ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்கும். 2 விதமாகவும் பண்ணலாம், உங்கள் விருப்பம்தான். பெரிய டீஸ்பூனில் 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். உப்பும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உங்களுக்கு ஏற்ற உப்பு நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் அப்படியே அடுப்பை வந்து சிம்மில் வச்சுருங்க. பச்சை மிளகாய் வெந்துக்கிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே நல்ல ஒரு சின்ன ஆரஞ்சு பழ சைஸில் வந்து புளி எடுத்துக்கோங்க. தண்ணி கொஞ்சமாக ஊற்றி நல்லா ஊற வச்சுட்டு திக்காக கரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப தண்ணி ஊற்றி கரைச்சி எடுக்க வேண்டாம். பச்சை மிளகாய் வேகிற அளவுக்கு புளி தண்ணி கரைச்சிங்கன்னா போதும். இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள், பச்சை மிளகாய் ஓரளவுக்கு நல்லா வெந்திருக்குது. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளி தண்ணியை ஊற்றிக்கலாம். நல்லா 1 கப் அளவுக்கு நான் புளி தண்ணி ஊற்றிக்கிறேன். கொஞ்சம் புளிப்பு அதிகமாக இருந்தால் தான் அந்த காரத்தை வந்து இந்த புளிப்பு வந்து நல்லா பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். இப்போ அப்படியே அடுப்பை வந்து சிம்மில் வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷம் வந்து இந்த பச்சை மிளகாய் வேகட்டும். அதுக்குள்ளே இந்த பச்சை மிளகாய் ஊறுகாய்க்கு நம்ம ஒரு பொடி ரெடி பண்ணணும். பேன் வச்சுக்கோங்க. 3 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கலாம். 1.5 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் போட்டுக்கோங்க. ரொம்ப அதிகமாக வெந்தயம் போடாதீங்க, அப்புறம் கசப்பு தன்மை வந்துடும். நல்லா கடுகு வெந்தயம் பொரியிற அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க. கடுகு வெந்தயம் வறுத்ததும் நல்லா ஆற வச்சுட்டு ஈரம் இல்லாத மிக்ஸி ஜாரில் பொடி பண்ணிட்டு வந்துடுங்க. இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இந்த மிளகாயில் 1.5 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய்த்தூள் போட்டுக்கோங்க. இது கொஞ்சமும் காரமே இருக்காது. ஜஸ்ட் ஊறுகாய் வந்து கலராக இருக்கிறதுக்கு தான் இந்த காஷ்மீரி மிளகாய்த்தூள் போட்டிருக்கோம். நீங்கள் வெறும் மிளகாய்த்தூள் போடுறாதீங்க, ரொம்பவும் காரம் அதிகமாகிடும். இதே கடுகு மிக்ஸி ஜாரில் போட்டாச்சு. பொடி பண்ணிட்டு வந்துடுங்க. பாருங்கள், பொடி பண்ணிட்டு வந்தாச்சு. இப்போ வறுத்த வெந்தய கடுகு பொடியை போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி பச்சை மிளகாவை நல்லா குத்தி விட்டுக்கோங்க. அப்போ தான் நல்லா உப்பு காரம் புளிப்பெல்லாம் நல்லா உள்ளே பிடிச்சி ஊறுகாய் வந்து நல்லா ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கடைசியாக இனிப்புக்கு பனக்கற்கண்டோ இல்லை நாட்டு சக்கரை, வெல்லம் எதுனாலும் போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி இங்கே 3 டீஸ்பூன் அளவுக்கு வெல்லம் போட்டுக்கிறேன். உங்கள் விருப்பம். நீங்கள் ஒயிட் சுகரை தவிர மற்றது எதுனாலும் பனக்கற்கண்டு, வெல்லம், நாட்டு சக்கரை எதுனாலும் போட்டுக்கலாம், உங்கள் விருப்பம்தான். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இனிப்பு வேணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா இனிப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். எல்லாம் நல்லா போட்டு 1 நிமிஷம் வந்து நல்லா இந்த இனிப்பு போய் இந்த காரத்தோடு போய் மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா கிளறி கொடுத்துக்கோங்க. எனக்கு உப்பு பத்தலை, கொஞ்சமாக நான் உப்பு போட்டுக்கிறேன். நீங்களும் உப்பு, காரம், புளிப்பு, இனிப்பை வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு உங்களுக்கு எது பத்தலையோ அதை நீங்கள் போட்டுக்கலாம். 1 நிமிஷம் மட்டும் நல்லா ஹை ஸ்பீடில் வச்சு கிளறி கொடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க. ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடலாம்.
பாருங்கள், சூப்பராக நல்லா பச்சை மிளகாய் ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சிங்க. பார்க்கவே எவ்வளோ நல்லா சூப்பராக இருக்குது. பார்க்குறதுக்கு மட்டும் இல்லைங்க, சாப்பிட்றதுக்கு இன்னும் ரொம்பவுமே நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். தயிர் சாதத்துக்கு, பருப்பு சாதத்துக்கு, நல்ல சப்பாத்திக்கெல்லாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ அருமையாக சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக இதே போல செஞ்சு பாருங்கள், உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த பச்சை மிளகாய் ஊறுகாவை ஈரமே இல்லாத கண்ணாடி பாட்டிலில் போட்டு வச்சுக்கோங்க. 1 மாதம் ஆனாலும் கெடாமையே இருக்கும். ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருங்க. தண்ணி படாமல் பார்த்துக்கோங்க. தண்ணி பட்டுதுன்னா சீக்கிரமாக ஊறுகாய் வந்து கெட்டு போயிடும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வினிகர் கூட ஊற்றிக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான பச்சை மிளகாய் ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சு. இதே போலியே செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.